ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம். எல்லோரும் எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாம் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பூண்டு மிளகு குழம்பு பார்க்க போகிறோம்ப்பா. சரிங்களா? பாருங்கள், பூண்டு மிளகு குழம்பு. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம்ப்பா. பூண்டு மிளகு குழம்பு பார்த்திங்கன்னா பூண்டு, கருவேப்பிலை, மிளகு, வெங்காயம், தக்காளி, வெந்தயம்ப்பா, ஜீரகம், வரமல்லி, கொஞ்சமாக அரிசிப்பா. எப்படி செய்முறை பார்க்கலாம் வாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டில் ஒரு வடைச்சட்டி ஒன்று வச்சுட்டேன். நல்லா சூடு ஏறி போச்சு. அந்த வடைச்சட்டியில் பார்த்திங்கன்னா மல்லி போட்டுருங்க. மல்லி போட்டதுக்கப்புறம் அரிசியும் போட்டுருங்க. அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா வறுத்துருங்க. வறுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ஜீரகம் போட்டுக்கோங்க, மிளகு போட்டுக்கோங்க. மிளகோட குவாலிட்டி நிறையா இருக்கட்டும், ஏன்னா மிளகு குழம்பு இல்லையா, பூண்டு மிளகு குழம்பு இருந்தாலும் பூண்டு மிளகு அதிகமாக இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா வெந்தயம். இது நாலுமே பார்த்திங்கன்னா நல்லா பொன் வறுவலாக வறுத்துக்கலாம்ப்பா. ரொம்ப அடி பிடிச்சிடாத அளவுக்கு நல்லா சூப்பராக வறுத்துருங்க. எண்ணெய்லாம் ஊற்றுறதுலப்பா, வெறும் வடைச்சட்டியிலே போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்க, எல்லாமே நல்லா வறுந்துருக்கு பாருங்கள். நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக இருக்குது. போதும், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்துட்டு நல்லா சூடு நல்லா ஆற வச்சு ஃபேன் காற்ற வச்சு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நைஸாக அடித்து எடுத்துக்கலாம்ப்பா. அடுத்ததாக ஒரு வடைச்சட்டி வச்சுக்கலாம்ப்பா, குழம்பு தாளித்து விடுறதுக்கு. அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா. எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து இருக்கட்டும், குழம்பு நல்லாயிருக்கும். நம்ம வேணுன்னா நல்லெண்ணெய் மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணுன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் கல்லெண்ணெய் ரெண்டும் கலந்துக்கலாம். இல்லையா வெறும் நல்லெண்ணெய் மட்டும் செஞ்சாலும் நல்லாயிருக்கும், செம டேஸ்ட் வரும். எனக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் குழம்புக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதால இதை கொஞ்சம் சேர்த்தே போட்டுக்கிறேன். ஏன்னா இது மாதிரி குழம்புக்கெலாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் நிறையா இருக்கணும். எண்ணெய் சூடு ஏறட்டும்ப்பா. வாங்கப்பா, எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம்ப்பா. அடுத்தது பார்த்திங்கன்னா பூண்டு கருவேப்பிலை ரெண்டும் ஒட்டுக்கா போட்டுடலாம். ரெண்டுமே எண்ணெயில் பொரிஞ்சால் நல்லாயிருக்கும். அடுத்தது வெங்காயம் போட்டுக்கலாம்ப்பா. நல்லா எண்ணெயில் வறுத்துக்கோங்க. கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம் எல்லாமே எண்ணெயில் நல்லா பொரிஞ்சிருச்சுப்பா. அடுத்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டோடனே கொஞ்சம் ஒரு அரை உப்பு போட்டுக்கலாம்ப்பா. அப்புறம் லாஸ்ட்டில் இறக்கும்போது பார்த்துக்கலாம். தக்காளி நல்லா வணங்கிடும். வெங்காயம், பூண்டு இதெல்லாம் கூட உப்பு டேஸ்ட்டு பிடிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம்ப்பா. கொஞ்சமாக போட்டுக்கோங்க, குழம்புக்கு ஏற்ற மாதிரி மஞ்சள் போட்டுக்கோங்க. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் போட்டுக்கோங்கப்பா. ஆச்சி குழம்பு தூள் நான் வந்து வீட்டில் அரைச்ச தூள் இல்லை, முடிஞ்சிருச்சு. இது வந்து ஆச்சி குழம்பு தூள் வந்து சாம்பாருக்கு, கார குழம்புக்கு எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாம்.
நான் இப்போதைக்கு இதை தான் யூஸ் பண்ணுறேன். இன்னும் மிளகா வாங்கி காய வைக்கல, சரியான முறையில் வெயில் நல்லா அடிக்கலை, அதனால் இந்த மிளகா வாங்கலை. இப்போ கொஞ்சம் மிளகாத்தூள் வேணால் மிளகாத்தூள் வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஏன்னா மிளகு வந்து அதிகமாக சேர்த்துருக்கோம் இல்லையா, அதில் காரம் அதிகமாக இருக்கும். அரைச்சி போடுறதால காரம் அதிகமாக இருக்கும். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் வந்து கொஞ்சமாக தூவிக்கோங்க. அப்புறம் லாஸ்ட்டில் கூட வேணும்னா குழம்பெல்லாம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் காரம் பத்தலை அப்படின்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாமே எண்ணெயில் பொரியும் போது நல்லா டேஸ்ட்டு வரும், சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா புளி நான் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸில், பெரிய நெல்லிக்காய் சைஸில் எடுத்து நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சு நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கலாம். இதோட பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம்ப்பா. நல்லா கொதிக்கிட்டோம் குழம்பு. தண்ணி கொஞ்சமாக பார்த்துக்கோங்க. நான் வந்து குழம்பு கொஞ்சமாக தான் வைக்கிறேன். இதுலேயே நல்லா கொதிக்கிட்டோம். குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருப்பா. நீங்கள் வந்து இந்த பதத்தில் உங்களுக்கு காரம் உப்பு எல்லாமே டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு மிளகாத்தூள் வந்து போட்டிருக்கோம் இல்லைங்களா, இருங்க அந்த பொடி போட்டதுக்கப்புறம் காரம் பார்த்துக்கோங்க. நானும் ஞாபகம் இல்லாமல் சொல்லிட்டேன். அந்த பொடி போட்டதுக்கப்புறம் காரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு போட்டுக்கலாம். வாங்கப்பா. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இந்த பொடியை அரைச்சி வச்சு பார்த்திங்களா, அந்த பொடி போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும்ப்பா. நீங்கள் இப்போ இந்த பதத்தில் வந்து கொஞ்சம் குழம்பு வந்து டேஸ்ட்டு பாருங்கள். டேஸ்ட்டு பார்த்துட்டு காரம் சரியாக இருந்தால் விட்டுருங்க. காரம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா காரம் போட்டுக்கோங்க. காரம் வந்து ரொம்ப மெயின். ஏன்னா வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க, சில பேர் காரம் சாப்பிடாமல் இருப்பாங்க, அல்சராக கூட இருக்கலாம். அதனால் நீங்கள் வந்து காரம் தான் ரொம்ப மெயினான விஷயம். இது வந்து காரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணும்னா காரம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் போதும் அப்படின்னா விட்டுருங்க. உப்பு சரியான டேஸ்ட்டில் பார்த்துக்கோங்க. நான் வந்து போட்டது அரை உப்பு தானே, நான் டேஸ்ட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன்ப்பா. சூப்பர். எனக்கு வந்து காரம் உப்பு எல்லாமே போதும்பா, செம்ம டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குது. நிறைய வந்து பருப்பு சாம்பார் பிடிக்காதவங்க இது மாதிரி செஞ்சு வச்சுட்டு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நிறைய வச்சுக்கிட்டோம்னா ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு இது மாதிரி சூடு பண்ணி வச்சுக்கலாம், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. சரிப்பா. எனக்கு வந்து உப்பு காரம் எல்லாமே போதும். உப்பு மட்டும் லைட்டாக கம்மியாக இருக்குது. நான் வேணும்னா சாப்பாட்டுக்கும் போது போட்டுக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் சுண்டட்டும்பா. சூப்பர்ப்பா. ஆனால் ஒரு பக்காவான டேஸ்ட்டு, செம்ம டேஸ்ட்டு இது. தண்ணி வந்து இந்த சுண்ட எண்ணெய் மேலே மிதக்குது பார்த்திங்களா, செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும். அது மாதிரி எப்பயுமே வந்து இது மாதிரி காரக்குழம்பு புளிக்குழம்பு இது மாதிரிலாம் வச்சிங்கன்னா எண்ணெய் தான் டேஸ்ட்டு கொடுக்குறதுக்கு காரணமே. அடுத்த டைம் நான் வந்து செய்யும்போது நல்லெண்ணெய் மட்டுமே ஊற்றி செய்யலான்னு இருக்கேன். நல்லெண்ணெய் கொஞ்சமாக கல்லெண்ணெய் கலந்து செய்யலான்னு இருக்கேன். நீங்கள் வந்து நல்லெண்ணெய் போட்டோம்னா போட்டுங்க, இல்லை கல்லெண்ணெய் போட்டாலும் போட்டுக்கோங்க. அடுத்ததாக இது மாதிரி ஒரு குழம்புல வந்து என்ன போட்டு செய்யலாம் அப்படிங்கிறது ஒரு வீடியோ போடுறேன்ப்பா. சூப்பரான இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுருக்கேன். அதுமாதிரி நீங்களும் வந்துட்டு குழம்பு டேஸ்ட் பாருங்கள், பச்சை வடை வருதா இல்லையா அப்படின்ட்டு பாருங்கள். நல்லா சுண்டுனதுக்கப்புறம் இறக்கிடுங்க. ரொம்ப சுண்ட தேவையில்லை. இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சுதுன்னா போதும், அவ்வளோதான். இறக்கி வச்சு சூடான சாதம் போட்டு செம்மையாக இருக்கும். பிசைஞ்சு சாப்பிடுங்க, சூப்பர் டேஸ்ட்டு. பார்க்கவே வந்து அப்படியே எடுத்து குழம்பாவே சாப்பிட்றலாமா அப்படின்லாம் தோணுது. ஓகேப்பா, சூப்பரான ஒரு குழம்பு ரெசிபி ரெடி. கண்டிப்பாக வந்து நீங்கள் குழந்தைங்க வச்சுருக்கீங்க அப்படின்னா காரம் மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க, சரிங்களா? ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். காரம் மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இதில் எனக்கு வந்து அவ்வளோவா ரொம்ப காரம்லாம் கிடையாது. நாங்கள் நிறைய காரம் சாப்பிடுவோம், அந்தளவுக்கு ஒன்றும் காரம் இல்லை. ஏன்னா மிளகாத்தூள் வேணுன்னா நான் போட்டுக்கலாம், நான் போடலை. போதும், இதே டேஸ்ட்டில் போதும் அப்படின்ட்டு விட்டுட்டேன். நீங்கள் வந்து கரெக்டாக பதமாக பார்த்து போட்டுக்கோங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கு பாருங்கள்.
சரிப்பா, இதே டேஸ்ட்டில் இன்னொரு குழம்பு எப்படி வைக்கலாம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம், அந்த வீடியோ பார்க்கலாம்ப்பா. ஓகே, பாய்.